இன்றைய தினம் 17 டிசம்பர் 2024 டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:45 ஆகுது. இன்றைக்கி வந்து நம்ம பிரேக் அவுட் சிஸ்டத்தில் ஆல்கோவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நிஃப்டி வந்து என்ட்ரி எடுத்து டைரெக்டாக ஒரே கேண்டல்லே டார்கெட் போயிருக்கு. அதே போல் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரே என்ட்ரி டார்கெட் அச்சீவ்டு. நம்ம இப்போது ஆல்கோவுடைய ஆர்டர் புக்கை பார்க்கலாம். ஆல்கோவுடைய ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து கரெக்டாக 10:20 எடுத்திருக்கு 2 லாட்டு. டேரெக்டாக 10:24 டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 10:20 எடுத்திருக்கு, 10:32 டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. இப்போ நம்ம அலைஸ் ப்ளூவுடைய ஆர்டர் புக் பார்க்குறோம். அலைஸ் ப்ளூவுடைய ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது. ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக 10:20 24,500 புட் ஆப்ஷன் வந்து 158 எடுத்திருக்கு. டேரெக்டாக அது 196 2 லாட் கட் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 52,400 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு லாட் எடுத்திருக்கு 231க்கு, அது 280 கட் ஆகிருக்கு. எம்டிஎம் பார்த்தீங்கன்னா சரியாக 2,606 நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. மொத்தம் 2,600 வந்திருக்கு. இதோடு இன்றைக்கி ட்ரேடு முடிஞ்சுது மார்னிங்கே. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம அல்கோ மைண்ட் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா அல்கோ மைண்ட் யூசர்ஸ் வந்து இதே சேம் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் போனீங்கன்னா செகண்ட் பேஜ், அதாவது செகண்ட் பேஜ் நீங்கள் போனீங்கன்னா செகண்ட் பேஜில் நிஃப்டி இனிஷியல் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கும். இது சும்மா 10K ரிஸ்க்குன்றது வந்து ஒரு நேம் சேக்காக தான். ஏன்னா நமக்கு 2 சிக்னல் மேலே எடுக்காது மேக்ஸிமம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம வந்து டிப்ளாய் பண்ணணும்னா, அதாவது அல்கோமைண்ட் யூசர்ஸ் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி டிப்ளாய் பண்ணிக்கலாம். இதே சேம் ஸ்ட்ராட்டஜி வேணும்னா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து நல்ல ப்ராஃபிட் தான். இது கீழே இருக்கிறது வந்து சிங்கிள் லாட்டு ஒரே கால் 1,200 ருபீஸ்க்கு. இது கீழே இருக்கிறது 10 லாட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அதே தான், இது 12,600 கிட்ட 60 கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம்.